மக்களே! ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக் பாஸ்னா என்ன? எனக்கு அது கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. என்னுடைய அறிவுக்கு எட்டுனபடி, கண்ணுக்கு தெரியாத கடவுள் நம்பள ஆட்டி வைக்கிறார். அதுதான் பிக் பாஸோட சின்ன உலகம். இந்த பெரிய உலகத்துல நம்ம கடவுள சிலையா மட்டும் பார்க்குறோம். பட் அங்க வாய்ஸ் மட்டும் கேட்குறாங்களாம் பிக் பாஸ்னா கடவுள்ன்ற கான்செப்ட்ல. ஓகே. கடவுள் என்ன சொல்றாரு? தப்பு செய்யாத, யாரையும் தப்பா பழிக்காத, யாருக்கும் தப்பா நடந்துக்காத. இப்படிதானே சொல்றார். பொய் சொல்லாத, யாரையும் ஏமாத்தாத. இதுதான் மக்களுக்கு கடவுள் போதிக்கிற ஒரு விஷயம். அது எந்த மதமா இருந்தாலும் சரி. ஆனா, இந்த பிக் பாஸ் இப்போ இந்த சீசன் என்னத்த நமக்கு டீச் பண்ணுதுன்னு எனக்கு புரியல. பொய் சொல்றது, ஏமாத்துறது, சொன்ன வார்த்தைய மறைச்சு இல்லன்னு சொல்றது, ஜோசியம் பார்க்குறேன்ற பேர்ல ஒரு பொண்ண ரொம்ப அவ நல்லவளோ, கெட்டவளோ வாட்டெவர் இட் இஸ். ஆனா ஜோசியம்னு ஒண்ணு பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கணும்? உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உனக்கு நல்ல கல்யாணம் ஆகும். உன் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கணும். ஆனா என்ன சொன்னாங்க? ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன் இப்படிலாம் காமிச்சா தான் நம்ம பார்ப்போமா? அப்போ நம்ம மைண்டு ஃபுல்லா நெகட்டிவ் தான் இருக்கா? பாசிட்டிவே இல்லையா? நம்ம பாசிட்டிவே விரும்புறது இல்லையா? நெகட்டிவ் நியூஸஸா ஸ்ப்ரெட் பண்றோமா? இதுக்கு ஒரு 10, 15 பேர் பிஆர் வச்சுட்டு, இவங்க நல்லவங்க, அவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க. இதுல கொடுமை என்னன்னா, என்ன தப்பு செஞ்சோம்? எதுக்கு பிக் பாஸ்குள்ளேருந்து வெளில வந்தோம்னு புரியாம ஒரு ஆளு சுத்திட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடியும் ஒரு மைக் எடுத்து சுத்திட்டு, அவர கூட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறேன்ற பேர்ல அந்த ஆள் அடிக்கிற கூத்து இருக்கே! நீ தப்பு செஞ்ச, தப்பு செஞ்சேன்னா, நான் தப்பு செய்யல. உள்ள ஜெயிலுக்குள்ள போட்டு தண்டனை குடுத்தா தான் தப்பா? மன்னிச்சு விட்டது தப்பு இல்லையா? அவரு அவ்ளோ சொன்னாரு. விஜேஎஸ் என்ன சொன்னாரு? "நீ தப்பு செய்ற. அதனால தான் வெளில வந்த." கன்டென்ட்னா என்னது? ஸ்கிரிப்ட் எழுதுற மாரி தான். ஒண்ணும் கிடையாது. நம்ம பார்க்குற சீரியல் மாரி தான் பிக் பாஸ். கொஞ்ச நேரம் நம்ம பார்க்கும்போது அவங்க அப்படி இருக்காங்க. அதுக்கப்புறம் தே ஆல் டுகெதர் அண்ட் என்ஜாய். நல்ல சந்தோஷமா பாட்டு பாடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹேப்பியா பேசிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு மேல கன்டென்ட் குடுக்கணும். ஒருத்தன வெளில துரத்தி நான் ஜெயிக்கணுன்ற ஒரு ரீசனுக்காக விளையாடுறாங்க. அத நல்ல வழியில செஞ்சுட்டு போயேன், ஏன் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற? எப்பயுமே தப்பு தப்பா தான் எல்லாத்தையும் சொல்றீங்க. என்னைக்கு இந்த நெகட்டிவ் ஒழியுமோ, பாசிட்டிவ் என்னைக்கு வருமோன்னு எனக்கு தெரியல. மக்களே, தயவு செய்து இந்த பிக் பாஸ எக்ஸாம்பிளா எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். எஸ்பெஷலி கேர்ல்ஸ் ப்ளீஸ்.